சிலர் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் ஒரு குன்று போல தன்னுடைய குணத்தால் ஓங்கி உயர்ந்து நிற்பவன் ராமன் என்று ஒரு கட்டுரை வாசித்தேன். பொதுவாக ஆட்சி கிடைச்சா சிறப்பாக இருக்கும், பணம் கிடைத்தா சிறப்பாக இருக்கும், பதவி கிடைத்தா சிறப்பாக இருக்கும். ஆனால் அவற்றை துறக்கின்ற போதும் மகிழ்வோடு இருந்தான். அன்றடர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. ராமனுடைய சிறப்புக்கு பல பாடல் உண்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அந்த தாடகை வதம், அகலியை சாப விமோச்சனம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு நான் கானகம் போகிறேன். நான் பாருங்க, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பேன் ஒன்று. அப்போ தான் அந்த குணத்தில் உயர்ந்து நிற்கிறான். பதவியே வேண்டாம், காட்டுக்கு போகும்போதும் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தாயினுடைய சொல்லை மதித்து, அதுவும் சிற்றன்னையினுடைய சொல்லை மதித்து கானகம் போன ஒரு இளைஞனை பார்க்கின்ற போது பிற்காலத்தில் ராமகாதை படிக்கின்றவர்கள் இது போன்ற குணங்களை நாம் பெற வேண்டும் என்று சிந்திக்க தோன்றும்.